ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறோம். ஒரு விசை கூட நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எங்களை தாழ்த்த நீர் உதவி செய்யும். இந்த வேலையில நீர் மகிமைப்படும். ஆண்டவரே, தடையின்றி இந்த நேரத்தை நாங்க அனுசரிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கற்றுக்கொள்ளுகிற வசனங்களை வாக்கு தத்தங்களை ஆண்டவரே உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் உள்ளங்களை நீர் திறந்திருந்தோம். ஆழமாய் ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களை ஆண்டவரே நீர் சொல்லுகிற ஆழமான அந்த வசனங்களை நாங்க புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு அந்த இன்சைட்டை தாரும் சுவாமி. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மோட உதவியின்றி நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. எங்களை தாழ்த்துக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்வோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So welcome everyone. Good evening. Praise the Lord. இந்த நாளிலோ நாம 11ஆம் அதிகாரம், ஏசாயாவின் 11ஆம் அதிகாரத்தை முடித்து 12ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து வருவோம். நீங்க எல்லாரும் கையில வேதம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு. அப்புறம் அதே போல குறிப்புகளை கூட நோட் பண்ணிக்கிட்டா ஈஸியா இருக்கும் ஞாபகத்துக்கு. எனிவே, இப்போ நாம 12ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இது ஒரு சிறிய அதிகாரம். இந்த அதிகாரத்துல மையப்பொருள் வந்து ஆராதனை, துதியும் ஆராதனையும். கடந்த அதிகாரத்துல, கடந்த அதிகாரம் வரைக்குமே, 11ஆம் அதிகாரம் வரைக்குமே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நாம் என்ன வாசித்துக் கொண்டிருந்தோம் என்றால், இஸ்ரவேலி ஜனங்களினுடைய பாவங்களும் அவர்களுக்கு ஆண்டவர் தருகிற நியாய தீர்ப்பும் தண்டனையை குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இப்போ இந்த 12th இருந்து 23rd சாப்டர் வரைக்குமே இட் இஸ் அ டிஃபரெண்ட் பார்ட். இதுல இந்த பகுதியில என்ன நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, தேசங்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்புகளை பார்க்கிறோம். வார்னிங்ஸ் டு த டிஃபரெண்ட் நேஷன்ஸ். அதை தான் நம்ம இந்த 12ல இருந்து 23ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள இதை பார்க்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரத்துல நம்ம குறிப்பா ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 6 வசனங்கள் தான் உண்டு இதுல. அந்த வசனங்கள்ல கர்த்தருக்கு எப்படி நன்றி சொல்வது, எப்படி நாம் கர்த்தரை ஆராதிப்பது அப்படின்றத தீர்க்கன் அங்க சொல்லுவதை நாம் பார்ப்போம். சோ 11ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக வருவதும் அவருடைய வம்ச வரலாற்றின் அந்த பின்னணியில அவருடைய நியாய தீர்ப்புகள் வரைக்கும் நாம பார்த்தோம். கர்த்தர் எப்படி தன் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். இந்த 11ஆம் அதிகாரத்தை குறித்து 12ஆம் அதிகாரத்துக்கு வந்து அவருடைய கோபம் நீங்கினதினாலே, அவர் தன்னை தேற்றுகிறதினாலே அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவரை ஆராதிக்கிறார்கள். அவர் மேல் அவர் வந்து தண்டிக்க வேண்டிய அளவுக்கு, அவருக்கு கோபம் வர வேண்டிய அளவுக்கு கோபம் இருந்தாலும் அவருடைய கோபம் நீங்கினபடியினாலே, ஏன் நீங்கினது? அவர் இரக்கமுள்ள தேவன். இரண்டாவது, இவர்கள் மனம் திரும்பின போது அந்த பாவம் நீங்கி, அந்த கோபம் நீங்கிற்று.
சோ அந்த நிலைமையில அவர் நன்றி செலுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கும். இன்றைக்கும் நாமும் கர்த்தரை ஆராதிக்கும் போது எதற்காய் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், நிச்சயமாகவே இந்த முதல் வசனத்திலே சொன்னபடி கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கினபடியால் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ஏன் சொன்னா கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் என்னவென்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் எல்லா ஆக்கினைக்கும் பாத்திரவானாய் இருந்த போதிலும் நம்மேல் அவர் இரக்கம் கொண்டபடியினால அவருடைய கோபம் நம்மை விட்டு மாறினபடியினால நாம் அவருக்கு நன்றியோடு ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, அவர் தம்முடைய வாக்கு தத்தங்களினால நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்தது, நான் உன்னுடைய பாவத்தை நினையாதிருப்பேன், அதை என் முதுகிற்கு பின்னாலே போட்டு விடுவேன். இப்படியெல்லாம் அவர் நமக்கு ஆட்சி தேற்றி நம்முடைய நிலைமை ரொம்ப உளையான சேற்றில் இருக்கிற ஒரு காரியமா இருந்தா கூட அவர் நம்ம என்ன செய்யறாருன்னா தூக்கி எடுக்கிறாரு. தூக்கி எடுத்ததோடு நம்மை நிலை நிறுத்துகிறார், நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், தன்னை அப்படியே அணைத்துக் கொள்ளுகிறார். Whenever you remember our God, we remember him as a comforting God, as a God who shows his compassion to us. So அது விதமாக அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ நாம் அவருக்கு நன்றியோடு அவரை ஆராதிக்க அழைக்கணும். மூன்றாவதாக நாம் என்ன பார்க்கிறோம் சொன்னா, God is my salvation, I will trust and not be afraid. அப்படின்னும் போது என்னன்னா, கர்த்தர் என் ரட்சிப்பு, இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நமக்கு ரட்சிப்பு வேறு எது வழியாகவும் இல்லை, கர்த்தர் தான் நம்முடைய ரட்சிப்பு. அதை நான் நம்புவதனாலே நான் பயப்படேன். கர்த்தர் எனக்காய் எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் எனக்காக வழக்காடுவார், கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்துவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே. மனுஷரை நம்பி என்னால எதுவுமே செய்ய முடியாது. மனுஷர் மாறுவார், கர்த்தர் மாறாதவர். அப்போ கர்த்தர் என்னுடைய ரட்சிப்பு அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்கும்போது நாம் பயப்படவும் மாட்டோம், நாம் அவரை துதித்து ஆராதிக்கவும் முடியும். அப்படி நம்ம அவரை நம்பி அனுபவத்தோடு அவரை ஆராதித்து துதிக்கும் போது, the Lord is my strength and song, அவர் நம்முடைய பலனும் அவர் நம்முடைய பாடலும் ஆகிறார். தாவீது இன்னும் அநேக பாடல் எழுதுகிறவர்கள், பாடி ஆராதிக்கிறவர்களுடைய அனுபவமே இவ்விதமாய் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில உணர்ந்து அனுபவித்து எழுதும் போதுதான் அது உண்மையாகவே ஒரு ஆராதனைக்குரிய பாடல்களாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஏதோ ஒரு பாடலை தான் நம்ம பார்த்து பாடணும்னு இல்லை, நமக்குள்ளாகவே சில சமயங்களில சில நேரங்களில சில வார்த்தைகள் ஆண்டவர் தருவார். ஒருவேளை டியூன் வேணா நாம அந்த டியூனை இந்த டியூனை காப்பி பண்ணிக்கலாம், பட் வேர்ட்ஸ் கேன் பி அவர் ஓன். ஸோ when we really commit ourselves and when we really feel that God is our salvation, then we will be able to sing new songs. நம்முடைய வாயில் புது பாட்டை கர்த்தர் வைப்பார். அடுத்தது, அவர்தான் என் பலன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பலவீனமான நேரங்கள்ல அவர்தான் நமக்கு பலனாய் இருக்கிறார். பலவீனமான நேரங்கள்ல அவர்தான் நமக்கு கிருபை அளிக்கிறார். அந்த பலவீனத்தை தாங்கும்படியான கிருபையை அவர் நமக்கு அளிக்கிறார். ஆகவே உணர்ந்து ஆராதிக்க நாம பழக வேண்டும். ஏதோ ஒரு ரொட்டீன் மாதிரியோ அல்லது எதையோ பார்த்து காப்பி பண்ணி நாம ஆராதிக்கிறதை விட தனிப்பட்ட ஆராதனை, நம்ம ஒரு சபையிலிருந்து ஆராதிக்கிறது ஒன்று, தனிப்பட்ட நம்முடைய ஜெப நேரங்கள்ல நாம் கர்த்தரை ஆராதிக்க
முயற்சிக்கணும். கர்த்தரை அப்படி ஆராதிக்கும் போது இவ்விதமான காரியங்களை நினைத்து உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது ரீசன், he is my salvation. அங்க பார்த்தோம், God is my salvation. இங்க அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா ரெண்டாவது தடவை பார்க்கிறோம், he is my salvation. இதை நாம் சொல்ல முடியும், that God is my salvation. அவர் என் இரட்சகர், அவரே என் ரட்சிப்பு, அவரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், அவரே என் துணை, அவர் என் அடைக்கலமானவர். இப்படி பர்சனலா we must be able to realize, we must have such a kind of it is very important that we must have a personal relationship with our God. அப்பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? ரட்சிப்பின் ஊற்றாகிய அவருடைய அவரிடத்திலிருந்து நாம் என்ன செய்ய முடியும்? We can draw water from the wells of salvation. அப்படின்னா என்ன? அந்த ரட்சிப்பினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். நம்ம வீட்டுல ஒருவேளை இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலையே இல்லை. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு முன்பாகலாம் வீடுகளிலேயே கிணறுகள் இருந்தது. அப்போ அந்த கிணறுல தண்ணி இருக்கான்னு போய் எட்டி எட்டி பார்ப்போம்ல. ஒருவேளை மழை அப்படியெல்லாம் பெய்தா தண்ணி மேல் அளவுக்கு வரைக்கும் கூட வந்துடும். தண்ணி நல்லா நிறைஞ்சிடும். கிணறு நிறைஞ்சிருச்சு, கிணறுல நிறைய தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னா வீட்டுக்கு தேவைக்கு தண்ணீர் கிடைக்குமா? நாம் அதை இறைத்தால்தான் தண்ணீர் கிடைக்கும். அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை நாம் எடுத்தால்தான் தண்ணீர் நமக்கு பயனாகும். கிணறு நிறைய தண்ணீர் இருந்தாலும் அதை நாம் இறைக்காவிட்டால் அது நமக்கு பயனில்லை. ரட்சிப்பின் அனுபவங்களும் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களும் அப்படித்தான். God is faithful, God is true, அவர் மைட்டி காட், அவர் எல்லாம் செய்யக்கூடியவர், வல்லவர். அவருடைய ரட்சிப்பினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நிறைவாய் நமக்காக வைத்திருக்கிறார். ஆனா நாம் அதை அவருடைய அந்த ஊற்றிலிருந்து நாம் எடுக்கணும். வசனங்கள் என்ன சொல்லுது? என்னிடத்திலே வருகிறவன் ஒரு காலம் தாகமடையான், அவனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்க, அப்ப அவரை நம்ம மொண்டு எடுக்க நம்மையே அவர் என்ன செஞ்சிருவாரு? ஜீவ ஊற்றாய் மாற்றி விடுவார். So that many others may be benefited. அவருடைய நோக்கம் எப்பவுமே நம்மை எந்த அனுபவத்திற்குள்ளாக நடத்தி சென்றாலும் அது அநேகருக்கு பிரயோஜனமா இருப்பதற்காகவே. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறிவிட்டால் நமக்கு ஏற்படுகிற சந்தோஷங்கள், நமக்கு கிடைக்கிற வெற்றிகள், நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், நமக்கு வர தோல்விகள், பலவீனங்கள், வியாதியின் அனுபவங்கள் எல்லாமே கர்த்தர் அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்துவதற்காக தான் நமக்கு அதை அனுமதிக்கிறார். நம்மையே அவர் மாற்றிடுவார். அவரிடத்துல போய் நாம் கொண்டு எடுக்க அவர் நம்மை ஊற்றாக மாற்றிவிடுவார். ஜீவ ஊற்றாய் ஜீவ நதிகள் நம்மிடத்திலிருந்து வரும். So that is the blessing. That is the greatest blessing of this salvation. So we must be bold enough to say that Lord is my salvation. இந்த அனுபவம் நாம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். நமக்கு அந்த நிச்சயமும் இருக்கணும். இப்போ கர்த்தர் பரிசுத்தர், அவருடைய கோபம் மிகவும் கொடியதானது. பாவத்தை அவர் பாராமல் போக மாட்டார், கட்டாயமா அதை தண்டிப்பார். அப்போ how is that அந்த கோபம் மாறுச்சுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா? வசனத்துல அவருடைய கோபம் ஆறினபடியால் அப்படின்னா அது எப்படி நடந்தது ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய காலகட்டத்திலே நாம் அன்றைக்கு ஏசாயா
அதை தீர்க்க தரிசனமாய் சொன்னார். ஆனா இன்று நாம் அதை அறிந்திருக்கிறோம். எவ்விதமாய்? கிறிஸ்துவின் மூலமாய். இயேசு கிறிஸ்து நமக்கும் பிதாவுக்கும் நடுவே அவர் மத்தியஸ்தராய் வந்து அந்த கோபத்தை, அந்த பாவத்திற்கான தண்டனையை எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றிக்கொண்டு சிலுவையின் மூலமாக நமக்கு அவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலையை தந்தார். அதுதான் ரட்சிப்பு. இல்ல, அதை நாம் அறிந்து உணர்ந்து அறிக்கை செய்யணும், விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் எனக்காக, என் பாவங்களுக்காக மரித்தார், எனக்காக அவர் சிலுவையில என்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் அதை பர்சனலா அறிந்து உணர்ந்து கொள்ளணும். அதே சமயத்துல நாம தொடர்ந்து இதே ஒரு அந்த அன்பிலே, அந்த பரிசுத்தத்திலே நாம நிலை நிற்கத்தக்கதாக தான் நமக்கு அவ்வப்பொழுது ஒரு தகப்பனை போல அவர் என்ன செய்கிறார்? நம்மை சிட்சிக்கிறார். நமக்கு ஏற்படுகிற தோல்விகள்ல, சோதனைகள்ல, ஏமாற்றங்கள்ல, வழி தவறல்கள்ல, சறுக்கல்கள்ல அவர் நமக்கு ஒரு சின்ன சிச்சையை தருகிறார். அது அன்பின் நிமித்தம் தான். அந்த நேரத்துக்கு அந்த சிச்சை எப்படி இருக்கும்னா நமக்கு அது வேதனையை தரக்கூடியதா இருக்கலாம். ஆனால் எப்பொழுதும் அதை நினைச்சுக்கணும், கர்த்தர் தன்னை நமக்காக ஒரு தகப்பனை போல சிட்சிக்கிறார்கள். எபிரேயர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் அவர் என்ன செய்யறாரு? நமக்காக அதை செய்கிறார். அடுத்தது, அவர் அப்படியா சிட்சித்தாலும் உடனே தன்னுடைய வசனங்களின் மூலமாக நம்ம என்ன செய்கிறார்? மாற்றுகிறார், நம்மை தேற்றுகிறார். நம்ம அப்படியே ஒரு அந்த வேதனையோட, ஒரு வருத்தத்தோட நாம இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. கர்த்தர் உடனே அவர் என்ன செய்வார்னா நமக்கு ஒரு ஒரு ஆறுதலான வசனங்களை நமக்கு தருவார், காண்பிப்பார். அடுத்ததா, நாம இவ்வளவு அன்புள்ள தேவனை நாம் ரிஜெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நாம இன்னும் அவருடைய அந்த அன்பை விளங்கி கொள்ளாம கொஞ்சம் நாம இன்னுமே ரெஃப்யூஸ் பண்றோம். அவருடைய அன்புக்கு, அவருடைய சிக்ஷைக்கு இணங்காமல் இருப்போமானால் வீணாய்தான் நம்முடைய வாழ்க்கை. எப்பொழுதுமே நம்ம அந்த ஒரு சின்ன உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 2 களிமண் கட்டிகள் இருந்ததாம். அதுல இருந்த கற்கள் எல்லாம் எடுத்தாதான் அந்த களிமண்ணை கோயவன் பயன்படுத்த முடியும். அந்த கல்லெல்லாம் எடுக்கணும்னு சொன்னா அது வேதனைக்குரியதா தான் இருக்கும் அந்த கட்டிக்கு. ஏன்னு சொன்னா கல்லெல்லாம் எடுத்து எடுத்து பிடுங்கி பிடுங்கி போடணும். அது குருவே மாறிடும், அதனுடைய ஒரு ஃபார்மே இருக்காது. ஸோ இட் வில் பி பெயின்ஃபுல். அதனால கொஞ்சம் ப்ராசஸ்லயே அந்த முதல் உருண்டை என்ன சொல்லிடுச்சான், களிமண் உருண்டை, என்ன போது என்னை இப்படி எல்லாம் செய்யாதீங்க. ஆனா அந்த செகண்ட் பால் அலவுட் இட். இந்த கல்லெல்லாம் எடுக்கிற வரைக்கும் அமைதியா இருந்து பொறுத்து கொண்டு, அதே சமயத்துல கடைசியா உருவாக்குறதுக்காக இட் ஆல்சோ ஹேட் டு பி ஹீட்டட். அந்த ஃபர்னஸ்ல கொடுத்து அனுப்பணும். அதற்கும் பொறுமையா இருந்தபடினால ஒரு அழகான ஆல்டர்ல வைக்கக்கூடிய ஒரு பயன்படுகிற ஒரு பாத்திரமா அது பயன்பட உருமாற்றம் அடைந்தது. ஒவ்வொரு நாளும் அவருடைய சன்னிதானத்துல பயன்படுகிற ஒரு பொருளாய் அது மாறியது. எப்போ அந்த விட்டு கொடுத்து பொறுமையாய் அந்த எல்லா ப்ராசஸ்க்கும் இணங்கி போனதினால. ஏன்னா இதை அனுமதிக்கிற, இதை செய்கிறவர் யாரு? என் தகப்பன், என்னை நேசிக்கிற என் ஆண்டவர். அவர் ஒருபோதும் எனக்கு கேடு செய்ய மாட்டார். அவர் செய்யறாருன்னா அது என்னவா இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன், எப்படியா இருந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன். அந்த ஒரு விசுவாசத்தோட அத உருண்டை அமைதியா இருந்தது. அதனாலே அது அப்படி பயனுள்ளதாய் மாறியது. அந்த முந்தின உருண்டை எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம எல்லாராலும் மிதிப்பட்டு ஒரு வறண்டு போன ஒரு களிமண்ணாய் மாறியது.
இதுதான் எப்பவுமே நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். Even during the severest afflictions, we are called to be patient and endure the suffering for the sake of our God. ஏன்னா he is a loving God. சரி, இப்போ இரண்டாவது வசனம். இந்த 2வது வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம்னா, இப்ப அவர் அறிக்கை செய்யறார். யாரு? அந்த worshipper is now called to declare and confess. என்னன்னு? நான் பயப்படாம கர்த்தரின் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்னா அவர்தான் என் பலன், என் கீதம், அவரே எனக்கு ரட்சிப்போம். முதல் 3 வசனங்களை தான் நான் முதல்ல ரீசன்ஸ் ஃபார் வர்ஷிப்பிங்னு சொன்னப்போ சொன்னேன். அந்த சாங், அந்த ஸ்ட்ரெங்க், all this will come to him only when he sings. So அப்போ இங்க என்ன பாக்குறோம்னு சொன்னா, மற்றவர்களுக்கு முன்பாக நாம் எவ்விதமான ஒரு சாட்சியாய் இந்த சூழ்நிலையில இருக்கிறோம். இப்ப நாம பயப்படாம நம்பிக்கையா இருக்கிறோம். அவரே நமக்கு யெகோவா, என் பலன், என் கீதம், என் ரட்சிப்புன்னெல்லாம் நம்ம சொல்றோம். one minute I have hello. சரி, வாங்கிட்டு இப்போ நான் சொன்னது போல அது நம்முடைய விசுவாசத்துக்காக, நமக்கு நன்மைக்காக மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கும் அது சாட்சியாய் இருக்கத்தக்கதாக நாம் இந்த விதமான அனுபவங்களில நம்மை அழைத்து செல்லுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அது நமக்கு நிறைய பேருக்கு அத புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னு சொன்னா, அநேக சமயத்துல என் வாழ்க்கையில நடக்கிறது எனக்கே இதா இருக்கும் போது நான் மற்றவங்களுக்கு எப்படி நான் அதற்காக நான் எப்படி இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போகிறது? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே அதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கமே இல்லையா? லவ் காட் அண்ட் லவ் அதர்ஸ். லவ் டுவர்ட்ஸ் அதர்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு லவ் டுவர்ட்ஸ் காட். இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல தான் நாம இருக்கோம். இந்த ரெண்டையும் நாம செய்ய அழைக்கப்படுகிறோம். So we are to bring people through this suffering. இதுதான் அந்த நோக்கமே. அவர்கள் அழிந்து போகிற ஒரு நிலைமையில ஒரு பாதாளத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களா இருக்கும்போது அவர்களுக்கு இந்த ரட்சிப்பு தேவை என்பதை நம்முடைய ஆராதனையின் மூலமாக, நம்முடைய இந்த சாட்சியுள்ள துதியின் வாழ்க்கையின் மூலமாக இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய ஆண்டவர் வைத்தார். அதன் மூலமாக அவர்களை ரட்சிக்க ஆண்டவர் சித்தம் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். God is my salvation அப்படின்னு நாம் சொல்வதற்கு அர்த்தமே இதுதான். என்னன்னா, நமக்கு இருக்கிற அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்ப அந்த நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அதை அறிந்து கொள்ளும் விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நாம் அவ்விதமாய் ஆண்டவரை இந்த பல விதத்துல நாம சாட்சியா இருக்கணும்ன்றத நம்ம சொல்லுவோம். இந்த அதிகாரத்துல அவர் சொல்கிறது, நம்முடைய துதியின் ஆராதனையின் மூலமாக வேதனையை அதை துதியாய் மாற்றி வாழுகிற அந்த வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் இந்த பெரிய காரியத்தை நமக்கு அது செய்யும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். So I will trust God and be not afraid, because the Lord is my salvation, and so he is my strength and my song. So எந்த சூழ்நிலையா இருந்தாலும், ஒருவேளை நாம சோகமா கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருந்தா கூட வெற்றி நாள்ல பாடுறது வேற, கடினமான சூழ்நிலையில பாடுவதும் வேற. அந்த மாதிரியான சூழ்நிலைகளிலும்
கர்த்தர் நமக்கு புது பாட்டை தருவார். மோசையின் பாடலை நாம் அறிந்திருக்கிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம அவருடைய பாட்டை பார்க்கிறோம். வேதத்துல இதே பாடல 5 முறை முழு வேதத்திலும் வந்து இருக்கிறதை நாம் அறிவோம். இனி வரும் நாட்களிலும் நடக்க போகிற அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல காணப்பட்ட சூழ்நிலைகள்லயும் கூட இந்த மோசையின் பாட்டை பாடப்படுவதாக நாம் வாசிக்கிறோம். சோ நம்முடைய ரட்சிப்பு அப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு அனுபவமாய் இருக்கும். ஏதோ ஒரு ஒன் டைம் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுனால நமக்கு பிரயோஜனம் இல்லை. நாம எவ்ரி டே அதை ரெனியூ பண்ணி எவ்ரி டே நாம அதை சாட்சியாய் நம்முடைய பல நிலைகளில வாழ்கிறதுல கர்த்தருக்கு மகிமையாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த இடத்துல முக்கியப்படுத்தி துதியின் ஆராதனையின் வாழ்க்கையின் மூலமாக நாம அப்படி அதை செய்யணும்னு சொல்லி இந்த இடத்துல தீர்க்க சொல்லுகிறார். ஆனா ஒரு கேள்வி, இப்போ நிறைய சமயங்கள்ல நிறைய பேருக்கு தவறான உபதேசங்கள் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது ஒரு சபையில நான் மெம்பரா இருக்கிறதுனால, இந்த சபையில நான் மெம்பரா இருக்கிறதுனால நான் நிச்சயம் பண்ண போயிடுவேன், எனக்கு ரட்சிப்பு உண்டு. அல்லது சில சைக்ரமெண்ட்ஸ் நம்ம சபையின் ஒழுங்குகளை சில கடைபிடிப்பதினாலே அதனாலே நான் வந்து இதாயிருவேன், ஐ am saved. இப்படியெல்லாம் இன்னைக்கு நிறைய காரியங்கள் கிறிஸ்துவுக்கு பதிலாக as tags for salvation இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம நல்லா விளங்கி கொள்ளணும். Only through the blood of Christ we have our salvation. Nothing else can give that salvation to us, and it is by His grace, not by our merits, not because we did something, not because we are having this experience. அது நல்லா நம்ம விளங்கி கொள்ளணும். ரட்சிப்பு கர்த்தருடையது, அது கிறிஸ்துவினால் தான் வந்தது, அவருடைய ரத்தத்தினால் தான் நாம் அதை பெற்றுக்கொண்டோம், அவருடைய சுத்த கிருபையினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இதை நாம் உறுதியாய் நம்ப வேண்டும். இதை இன்னைக்கு சத்தம் வந்து பல விதங்களில நாம என்ன செஞ்சிடறோம், இது இந்த இது அந்த இது அப்படின்னு சொல்லி நம்மை பல சபையினர் பல போதனைகள் நம்மை இழுத்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம அதற்கெல்லாம் எந்த விதத்திலும் நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. இன்னொரு காரியம், இந்த டீப் டிசப்பாயின்மெண்ட்ஸ் அந்த சஃபரிங் டைம்ல when we worship God, it is this worship which alone can heal our. நிறைய சமயத்துல நமக்குள்ள தனிப்பட்ட விதத்துல நமக்குள்ள மனதுல நிறைய தோல்விகள், நிறைய சமயத்துல காயப்பட்டு விடுவோம். அநேகர் தெரியாமையே மற்றவர்களுடைய பேச்சினால, மற்றவர்களுடைய ஏதோ உறவுல ஏற்படுகிற விரிசல்கள்னால, சம்பவங்களினால நாம் காயப்பட்டு விடுவோம். அது மாத்திரம் அல்ல, வேற எத்தனையோ காரியங்கள் நம்மளை அதிகமாய் காயப்படுத்தும். ஈவன் சம்டைம்ஸ் அவர் ஓன் கில்ட் கான்சியன்ஸ், அதுவும் நம்மளை நிம்மதியா இருக்கவே விடாது. நமக்குள்ள ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், நமக்குள்ள ஒரு ஆல்வேஸ் தட் கைண்ட் ஆஃப் ஒன் ஃபீலிங் வில் பி தேர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சமாதானம் நமக்கு இல்லாத ஒரு நிலைமையாய் நாம் இருப்போம். அந்த நிலைமையை டைட் ஓவர் பண்றதுக்கு நமக்கு ஒரே ஒரு காரியம் தான். அது என்ன அப்படின்னு சொன்னா, அவரை துதித்து ஆராதிக்கும் போது, துதித்து பாடும்போது, இது நம்ம எல்லாருடைய அனுபவமாயும் இருக்கலாம். ஆனால் ஞாபகப்படுத்தணும், திரும்பவும் நம்ம சில காரியங்களை நினைவு கூறுவோம் வேண்டியதா இருக்கிறது. அவ்விதமாகத்தான் இதை இப்பொழுதும் நாம நினைவு கூறுகிறோம். அதாவது என்ன மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான ஜபமே பண்ண முடியல, அந்த சூழ்நிலையில நாம் என்ன செய்யலாம்னா, கர்த்தரை
ஆராதிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம். இந்த செய்ய 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 நம்மளுடைய உள்ளம் வந்து அந்த காயப்பட்ட அந்த உள்ளம் அப்படியே அமைதலாகும், அப்படியே அது ஹீல் ஆகும். இந்த புண்ணு வேதனையை மாறுறதுக்கு பாருங்க, அது ஒரு நல்ல அனுபவம். எப்பவுமே இந்த ஒரு இதுன்னா நமக்கு வேதனையா இருக்கும்னு சொல்லி பயம் இருக்கும். அது இல்லாத சமயத்துல பாத்தீங்கன்னா இட் வில் பி சச் எ ரிலீஃப் இல்லையா? அப்ப அது மாதிரி தான் அந்த வேதனை மாறுகிற அந்த அனுபவம் நமக்கு இந்த துதியினால் கிடைக்கும். குழம்பி நிக்கிற அந்த விதமான ஒரு சூழ்நிலை நமக்கு அமைதலை தரும், சமாதானத்தை தரும். ஃபர்தரா இதுல அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண 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 அவர் ஐஸ் வில் பி ஓபன். ஒரு புதிய ஒரு 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 தரிசனத்துக்கு, ஒரு வெளிப்பாடுக்கு நம்மை கொண்டு போவார். அப்போ நம்மோட பிரச்சனை அந்த இதெல்லாம் விட்டுட்டு அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், இதையெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள. So kind of a transformative process will take place when we worship and sing. ஆனா இந்த ஆராதனையை இன்னைக்கு மிகவும் அதிகமாய் கொச்சைப்படுத்துகிற ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம் இந்த கடைசி நாட்கள்ல. ஆனா தனிப்பட்ட விதத்துல நாம் ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்திற்குள்ளாக வருவதற்காகத்தான் இந்த அதிகாரத்தையே ஒரு விசேஷித்த அதிகாரமாய் அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம வர வர அவர் ஜாய் வில் ஓவர் பப்ளிக் பப்ளிக் பப்ளிக்னு பாட்டு பாடணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஜாய், அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்கு அப்படியே நிறைவாகி கொண்டே வரும். ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து நாம இந்த ஆராதிக்க ஆராதிக்க அந்த அனுபவங்களுக்குள்ளாக வர 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 what will happen? You will draw more and more and more blessings, more and more spiritual experiences, more and more of gifts of what God can give you. So all these things will take place when we keep worshiping God. அந்த அதுதான் அதை ரட்சிப்பு ஊற்றிலிருந்து மொண்டு கொள்ளுகிற அனுபவம். அதை எப்படி மொண்டுக்கு சொல்றாரு? மகிழ்ச்சியோட மொண்டு கொள்வோம். ஏன்னா இந்த அனுபவமே அந்த மாதிரி ஒரு ஒரு பரவசத்துல, ஒரு மகிழ்ச்சியில நம்மை நடத்தி செல்லும். இட் இஸ் நத்திங் பிசிக்கல், இட் இஸ் நத்திங் பிசிக்கல், இட் இஸ் டீப் ரூட்டட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அத வந்து அவ்விதமா தான் அதை வந்து கர்த்தர் நம்மை நடத்துகிறார். சோ அந்த விதத்துல இந்த அதிகாரத்துல நாம ஒரு ராபர்ட் ப்ளூச்சிக்னு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த மகிழ்ச்சின்னு சொல்வது அது சந்தோஷத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமானது. மகிழ்ச்சி தான் எல்லா விதமான மனித உணர்வுகளுக்கும் அடிப்படை ஆனது. சந்தோஷம் வந்து ஒரு டெம்பரரி ஃபீலிங். இப்போ ஒரு ஓடி போய் நம்ம பிரைஸ் வாங்கிட்டோமா, ஒரு ஹாப்பினஸ். தட் இஸ் நாட் ஜாய். But joy has a kind of a deeper experience, more related to spiritual experience, and a kind of a satisfaction. A kind of a satisfaction. இல்லையா? அந்த ஜாய் வந்து அப்படி வரக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அந்த ஒரு விதமான ஒரு டீப் சென்ஸ்ல நம்ம we have to experience this in we are called to. அடுத்ததா அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள் அக்காலத்திலே. எக்காலத்திலே? நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகள், நம்முடைய இக்கட்டான நேரத்துல, நாம என்ன செய்வதுன்னு தெரியாத நேரத்துல, இது பர்சனலா. மற்றபடி பார்க்கிறப்போ உலகமே ஒரு திகைக்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் அடையாளமாகவும் நம்ம கடைசி நாட்களுக்கு அடையாளமாகவும் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல தான் நாம் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தரை துதிக்க வேண்டுமா? அவர் நாமத்தை தொழுது கொள்ள வேண்டுமா? அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்க வேண்டுமா?
அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ண வேண்டுமா. நிறைய சமயத்துல நீங்க ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படு, அநேகரை ஆயத்தப்படுத்து. இப்ப ஆயத்தப்படுன்னு சொன்னா எந்த விதமாய் ஆயத்தப்படுறது? பர்சனலா ஒரு பக்கம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தாலும், இந்த விதமான ஒரு இவாஞ்சலிக்கல் ப்ரிப்பரேஷன் இஸ் வாட் இஸ் நீடட். கர்த்தரை நாம துதிக்கணும், மற்றவர்களுக்கு நாம் அதை சொல்லணும், அவர்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். மற்றவர்களை இவ்விதமான அனுபவத்திற்குள்ளாக வழி நடத்த வேண்டும். இதுதான் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட். So we are to worship God with a meaningful way. அடுத்தது இந்த 5-6 வசனங்கள்ல நாம என்ன பாக்குறோம்னா, கர்த்தர் மகத்துவமான காரியத்தை செய்திருக்கிறார். அதை பூமியெங்கும் நாம் அறிவிக்க வேண்டும். என்ன கர்த்தரை மகத்துவமான காரியம்? கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இதை விட பெரிய அதிசயம் வேற ஒண்ணுமே இல்லை. பாவியாகிய நான் எதையுமே செய்யாதபடி, எதையுமே செய்ய வேண்டியிராதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து இது பூமி எங்கும் அறியப்பட கிடவுது. கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்க. இது ஒன்று மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமையை பற்றி நாம் நன்கு அறிவோம். சோ அடுத்த வசனம் என்ன சொல்றது? சியோனின் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் வம்சத்தார் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பெரிய விடுதலைய செய்திருக்கிற பெரிய காரியங்களை நாம் கர்த்தருக்கு மகிமையாக மற்றவர்களுக்கு அதை சொல்ல அழைக்கப்படுகிறோம். So 2 reasons. ஒன்னு, who God is, because who God is, we have to praise and declare about him. Second is because of where God is, that is in our midst. அவர் நமக்குள் இருந்து செயல்படுகிற விதம். 2 விதத்துல நாம் அவரை துதித்து ஆராதித்து மற்றவர்களுக்கு அதை அறிவிக்க அழைக்கப்படுகிறார். கர்த்தரை நாம் கீர்த்தனம் பண்ணி அவர் எவ்வளவு பெரியவர் என்று மற்றவர்களுக்கு சொல்லணும். இரண்டாவதாக அவர் நாமக்குள்ள இருந்து, கர்த்தர் நாம் நடுவிலே இருக்கிறார். சியோனுக்கு மார்த்தியே கெம்பி, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அப்போ அந்த நமக்குள் இருந்து அவர் செய்கிற அந்த பெரிய வல்லமையான காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல அழைக்கப்படுகிறோம். இது அந்த 12ஆம் அதிகாரம். இனி அடுத்தது நாம் இந்த 13ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களையும் நாம் இன்றைக்கு பார்ப்போம். தெரியுதா? இந்த பிபிடி தெரியுதா? ஹலோ, இந்த பிபிடி தெரியுதா? தெரியுது.
சரி. இப்பொழுது நாம் இந்த 13ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம். இந்த 13ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். ஏன்னு சொன்னா இனி வருகிற அதிகாரங்கள் எல்லாம் நான் சொன்னேன், இட் இஸ் வார்னிங் டு த நேஷன்ஸ். தேசங்களுக்கு சொல்லப்படுகிற காரியம். ஒருவேளை இது வரைக்கும் பர்சனலாவும் தேசத்தாருக்கும் சொன்னாரு, நிறைய தீர்க்க தரிசனத்தை, நிறைய எச்சரிப்பை. இனி குறிப்பாய் அவர் தேசங்களுக்கு எச்சரிக்கையாய் சொல்லுகிற ஒரு காரியம். இந்த அதிகாரம் முக்கியமா இட்ஸ் a warning to பாபிலோன். பாபிலோன் என்கிற அந்த தேசத்துக்கான சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை. இதுல ஒரு மைய பொருளா நான் பார்க்கிற காரியம் என்னன்னா, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அதை கையில், அவர் கரத்தில் அதை வைத்திருக்கிறார். சோ ஒரு பிரசிடென்ட், யுஎஸ் பிரசிடென்ட் ஜேம்ஸ் கார்ஃபீல்டு சொல்லி, அவர் யுஎஸ் பிரசிடென்ட். ஆனா அவர் இவாஞ்சலிசத்துல மிகவும் ஈடுபடுகிறவரா இருக்கார். அவருக்கு அதிக பாரம், நல்ல கிறிஸ்டியன். சோ அவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருந்துச்சு. அவரை பற்றி ஒருத்தர் சொல்ல கேட்டேன். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்னன்னு சொன்னா, 2 கையிலையுமே அட் அ டைம் எழுதுவார். நமக்கு ஒரு கையில தானே எழுத முடியும், நான் லெஃப்ட் இல்லைன்னா ரைட். ஆனா அவருக்கு 2 கையிலையும் எழுத முடியும். அடுத்தது ஒரு கையில ஒரு லாங்குவேஜ்ல எழுதுவாரா, இந்த கையில இன்னொரு லாங்குவேஜ். சரி, நமக்கு எப்பவுமே இந்த ஒரு கோஆர்டினேஷன் இருக்குல்ல, தலையில தட்டிட்டு கையில தட்டுன்னு சொன்னா நமக்கு வராது. ஒன்னா தலையவே தட்டிட்டு, இல்லைன்னா கீழே தட்டு, ஏதோ ஒண்ணு இருக்கும் அந்த மாதிரி. ஆனா இவருக்கு 2 கையிலையுமே எழுதவும் முடியும், 2 கையிலையும் வேற வேற லாங்குவேஜ்ல ஸ்கில் அவருக்கு. அவர் நிறைய அந்த மாதிரி வேற இதெல்லாம் எழுதியிருக்காரு. அவர் சொல்றது ஹிஸ்டரி இஸ் தி அன்ரோல்ட் ஸ்க்ரால் ஆஃப் தி சீ அப்படின்னு சொல்றாரு. தீர்க்கதரிசனங்களே விளக்கம், விரிவாக்கம் தான் என்னது வரலாறு, அல்லது வரலாறு தான் தீர்க்க தரிசனத்தின் விரிவாக்கம் சொல்வதாக பண்ணலாம். இந்த பாபிலோன் சொன்னோம் இல்லையா, இந்த பாபிலோனுடைய பூர்வீகம் அல்லது உருவான விதம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் ஒரு தடவை நம்ம மறுபடியும் அதை ரீகால் பண்றோம். அந்த நகரம், இட் வாஸ் a very small city but it became a very big empire. பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற படத்தை பாருங்க, அந்த எம்பையர் பாருங்க, அவ்வளவு விரிந்து அந்நாட்களிலே அது அப்படி பரவி அத்தனை கடல்களையும் இணைக்கிற பெரிய ஒரு தேசமாக இருந்ததாக நாம் பார்ப்போம். ஆனா தொடக்கத்துல அது ஒரு சின்ன நகரமா தான் இருந்தது. அந்த நகரத்திலே ஒரு பெரிய கோபுரத்தை நிம்ரோத் என்பவர் கட்டணும்னு சொல்லி ஆதியாகம புத்தகத்துல நம்ம இவரை பற்றி வாசிக்கணும். அவர் அதை கட்ட வேண்டும் என்று இணைத்து எல்லா ஜனங்களையும் ஒன் இதுல செய்யணும் அப்படின்னு அவர் யோசிச்சு, ஒரே லாங்குவேஜ், ஒரே நேஷன், ஒரே எல்லாம் இன்னைக்கு ஒரேன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு ஒரே திங்கிங்ல அவர் செய்தார். ஆனா அது கர்த்தருடைய திட்டமே அல்ல. இரண்டாவது, அவருடைய இன்னொரு நோக்கம் என்னன்னா, வானங்களுக்கும் மேலாக நான் உயரமாய் கட்டுவேன்னு அவருக்கு ஒரு இது. அந்த மாதிரி இதெல்லாம் யாரை குறித்து சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, சாத்தானை குறித்து தான் இதெல்லாம் சொல்லப்படுது. So Babylon is not only a city and only an empire. We must also understand Babylon in the present day is considered as the spirit of Babylon. அந்தி கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இந்த பாபிலோனின் ஆவி, அந்த மாதிரி. அதாவது இது நிறைய பேருக்குள்ள இருக்கும், நிறைய விதங்களில அது செயல்படும். அந்த மாதிரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த நிம்ரோத். இவர் தான் அந்த பாபிலோன்கிற சிட்டியை கட்ட ஆரம்பிச்சாரு. டவரை கட்டினாரு, அப்புறம் அந்த சிட்டியை உருவாக்குனாரு.
அது அழிக்கப்பட்டது, கர்த்தரால் அது தட்டப்பட்டது. அப்புறமேலு அந்த இடத்துல உருவான ஒரு நகரம் தான் அந்த பாபிலோன். அப்புறம் அது அப்படியே அந்த பாபிலோனிய ஆவி அந்த மக்களுக்குள்ள இருந்து அது அவர்களை என்ன செய்ய வைத்தது? பெரிய வாஸ்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு கொண்டு போச்சு, பெரிய எம்பையர் ஆக்குச்சு. ஆனா எவ்வளவு பெரிய எம்பையர் ஆனாலும் கர்த்தருடைய திட்டத்துக்கு முன்னால ஒன்றுமில்லை. கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அந்த சிலையை தட்டி விட்டது போல அந்த தலை கூட விழுந்தது. எல்லாருக்கும் அந்த சீக்வன்சஸ் எல்லாம் நல்லா தெரியும். அதுல முக்கிய ரோல்ல இந்த நிம்ரோது, அடுத்தது நேபுகாத்நேசர். இந்த நிம்ரோதுக்கு அந்த பெயருக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஹண்டர் ஆஃப் சூட்ஸ், வேட்டையாடுகிறவன் போட்டுட்டு, ஆக்சுவலா யாரை வேட்டையாடுகிறவன்? ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறவன், கழிவுக்கு நேராய் நடத்துகிறவன். சரி, அந்த அது அந்த அந்த ஆவி, அந்த பாபிலோனியா ஆவி, அதைதான் அவன் அவன் he depicts. அது மாதிரி இன்னைக்கு நிறைய மக்கள் உண்டு இல்லையா? There are many people like this. Direct people towards the hell. அதுக்கு நிறைய வழிகள், நிறைய வித்தியாசங்கள். ஆனா நாம் என்ன கூட்டம்? அப்படிப்பட்டவர்களை இழுத்து பரலோகத்திற்கு நேராய் கொண்டு போகிறவர்களாய் நாம் காணணும். எப்பவுமே நான் இதை பற்றி எல்லாம் பேசும்போது I will always remember C.T. Studd and Amy Carmichael. ரெண்டு பேருக்குமே அதே மாதிரியான ஒரு அவங்களுக்கு ஒரு பாரம். C.T. Studd சொல்லுவாரு, பரலோகத்துல ஆலயத்துக்கு நேரா என்னுடைய வீடு தான் நல்லா இருக்கும்னு எல்லாரும் அநேகர் நினைப்பாங்க. ஆனா என் வீடு வந்து நரகத்துக்கு வாசல்ல இருக்கணும், அப்பதான் நான் போறவங்களை பிடிச்சு எடுக்க முடியும். தட் வாஸ் ஹிஸ் பர்டன். ஏமி கார்மைக்கேல் எப்படி ஒரு கனவு கண்டாங்களா, சொப்பனம் பார்த்தாங்களா, அநேகர் அப்படி ஒரு கிணத்துக்குள்ள விழுகிறாங்க, பாதாளத்துக்குள்ள. அவர்களை அவர் அவங்க போய் பாதியில இழுத்து 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 கரை சேர்க்கிறார். So that is the vision what we should have. That is the role that we are having. சரியா? அப்போ இந்த மாதிரியான மனநிலையோடு நாம் இந்த அதிகாரத்தை வாசிப்போம். அப்போ முதல் வசனம் என்ன சொல்லுது? 13 ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வர கண்ட பாரம். அது பாரம்னு சொல்லும்போது இங்கிலீஷ்ல ஆரக்கல் அப்படின்னு அப்படின்னா என்னன்னா ஒரு ஹெவி பேர்டன். It's not just a message, not just a warning. We are burdened to pray for them, burdened to warn them, caution them, instruct them. இல்ல நாம பாக்குறோம் ஒரு சில சூழ்நிலைகளை, ஒரு சில காரியங்களை ஒரு சிலர் செய்வதை பார்த்தா நம்ம சும்மா அப்படி இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட இன்னும் கொஞ்சம் ஒரு படி போய் அவங்களோட இருந்து இது சரியில்லை, இது இங்க போயிரும் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் விளக்கி எச்சரிக்கிறோம் இல்லையா? தட் இஸ் வாட் இஸ் கால்ட் பேர்டன். இந்த ஏசாயாவுக்கு பாபிலோனை பொறுத்து அப்படி ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த பாபிலோன் தான் நான் சொன்னேன், அது வந்து இன்றைக்கு இருக்கிற ஈராக் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு நகரம். அதுல அதுக்கு நடுவுல, அந்த நகரத்தின் நடுவுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த யூப்ரேட்ஸ் ரிவர் அது போகிறதை நாம் பார்க்கிறோம். அது ஒரு அந்த ராஜ்யமே, அந்த நகரமே கல்ச்சருக்கு, அது வரலாற்றுக்கு, எல்லாவற்றிலும் மிக உயர்ந்த ஒரு மேன்மையான ஒரு நகரமாய் அந்நாட்களில இருந்தது என்று சொல்லி செல்வம் மிகுந்த ஒரு இடம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன், இந்த என்ன சொல்றது, உலக அதிசயங்கள்ல அது ஒன்றாய் இருந்தது. அதில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடம், நகரம், அந்த நகரமாய் அது இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த யூப்ரட்டிஸ், ஒருத்தர் சொன்னாரு, இந்த யூப்ரட்டிஸ் ரிவர் நடுவுல, அந்த பாபிலோன் நடுவுல போகுது இல்லையா? இந்த நிம்ரோது கட்டும்போது அந்த கர்த்தருடைய பிளான அப்படியே அதை வந்து இமிட்டேட் பண்றது, அப்படியே அதை வந்து என்ன சொல்றது, மாற்றி செய்வது, அதுதான் பிசாசினுடைய வேலை, சாத்தானுடைய வேலை இல்லையா?
இப்ப பரம எருசலேம்ல எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அங்க ஜீவ நதி ஒன்று போகும். இருபுறமும் மரங்கள் இருக்கும். ஒரு நல்ல செழிப்பு. அதே சூழ்நிலையை தான் அந்த பாபிலோன் நகரத்துல அன்றைக்கு இருக்கும். இதையெல்லாம் கட்டி உருவாக்கினது யாருன்னா அந்த நீம்புரோட், அந்த பாபிலோனியா ஆவி, அந்த பிசாசின் சாத்தானின் ஆளுகையில செய்யப்பட்ட காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியான இதை குறித்த ஒரு எச்சரிப்பை, தீர்க்க தரிசனத்தை ஏசாயா சொல்லுகிறார். அது இந்த பாபிலோன் இப்படி செழிப்பா வளர்ந்து வர்றதுக்கு அழிவுக்கு இல்ல, வளர்ந்து வருகிறதுக்கு முன்பாகவே 100 வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த எச்சரிப்பை தீர்க்கன் சொன்னார் என்று சொல்லி 100 வருஷத்துக்கு முன்னாலேயே இது இப்படி இருக்கும், இந்த நிலைமையில இருக்கும், ஆனா இப்படி அழியும் அப்படின்னு அவர் சொல்றத நாம இந்த எந்த சூழ்நிலையில அவர் இதை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த 2வது 3வது வசனத்துல ஆக்சுவலா அது அவங்களுக்கு அந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் யூத ஜனங்களும் சரி, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சரி, இது ஒரு ஆறுதலா இருந்தது. ஏசாயா இந்த யூதேயா பகுதியில் உள்ள மக்களுக்கு தான் அவர் செய்தி கொடுக்கிறவராய் இருந்தார், தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறவராய் இருந்தார். மேல் பகுதியில இருக்கிற 10 கோத்திரத்தாருக்கு இந்த செய்தி அவரு சொல்லல, ஆனா போயிருக்கும். ஆனா இந்த இடத்துல சொல்லும் போது அவர் என்ன முக்கியமா சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் என்ன முக்கியமா சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு தாங்கள் தான் இந்த சிக்ஷையை அனுபவிக்கிறோம், தங்களுக்கு தான் இந்த பாடு, தங்களை தான் கர்த்தர் தண்டிக்க போறாரு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால, ஏன்னா அவர் அனுமதித்தார் நிறைய பாடுகளை அவர்களை அந்த அசீரியர்களினால அவங்க துன்புறுத்தப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அதனால இவங்க அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிற வேளையில அவர்களை ஆற்றும்படியாக அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் நான் நிச்சயமா உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன், உங்களுக்கு எதிராய் செய்கிற ஒருவரையும் நான் அழிக்காமல் விடேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அவருடைய அன்பை அவர்களுக்கு இந்த பாபிலோனுக்கு வருகிற அழிவை குறித்து சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவரு சொல்றத பாருங்க, உயர்ந்த பர்வதத்தில கொடியேற்றுங்கள், உரத்த சத்தம் பெற்று ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்து நிற்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள் என்கிறார். இது எல்லாமே யாருக்கு சொல்றாருன்னு சொன்னா, யூத ஜனங்களுக்கோ அல்லது அசீரிய அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கோ அல்ல, அந்த பாபிலோன் ஜனங்களுக்கு சொல்கிறார். The whole chapter is a warning to the Babylon nation. அதான் நான் சொன்ன ஒரு ஷிஃப்ட். அந்த யூதர்களுக்கு பேசிட்டு இருந்த சமயத்தை அதுல இருந்து ஒரு ஷிஃப்ட். All his oracles, instructions, warnings, prophecies are to the nations. அதுல ஃபர்ஸ்ட் நேஷன் டு த பேபிலோன். சோ இப்ப இங்க பேபிலோனுக்கு அவர் சொல்றாரு, நான் இந்த மக்களை ஒரு பெரிய சூப்பர் பவராட்ட இவங்க இருந்தாங்க, ஆனா இவர்களை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒண்ணு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் சில சமயங்களில நம்முடைய எனிமீஸையே அவர் பயன்படுத்துவார் to chastise us or to give us a lesson. ஒரு மாதிரி நமக்கு அது ரொம்பவே ஹியூமிலியேட்டிங்கா இருக்கும், ஆனா அப்படிதான் அவர் செய்ய அனுமதிப்பார். ஏன்னு சொன்னா நாம அதை நாம் அப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நாம் செய்த குற்றங்கள், நாம் செய்த தப்பிதங்களும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனால் அதையே விட்டுற மாட்டார், அப்படியே விட்டுற மாட்டார். இதை செய்ய பயன்படுத்தின அந்த ஜனங்களை நிச்சயம் அவர் கணக்கில் வைப்பார். அதுவும் உண்டு. ஏன்னு சொன்னா அது அவருடைய கருவி.
அந்த கருவியா அவங்களை ஏன் பயன்படுத்தினாருன்னா, அவங்க உள்ளங்களில ஏற்கனவே இந்த திட்டம் இருக்கு. தே வாண்ட் டு டிஸ்ட்ராய் இஸ்ரேல், தே வாண்ட் டு டிஸ்ட்ராய் ஜூஸ். அந்த ஜனங்களை பயன்படுத்தி கர்த்தர் தன்னுடைய கோபத்தை தன் ஜனங்களுக்கு காண்பிப்பார். அது ஒரு வகை. இங்கேயும் பாபிலோனுக்கு இதே விதமாக அவர் சொல்லுகிறார். நீங்க உங்களை ரொம்ப மேட்டிமையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்க உங்க என்னால பயன்படுத்தப்பட்டு யூத ஜனங்களுக்கு நீங்க பாட சொல்லுவீங்க. ஆனா நீங்க அப்படியே நீங்க அந்த நிலையில இருப்பீங்கன்னு கிடையாது. ஏன்னா உங்களை அழிக்க நான் அசீரியர்களை அல்லது மீதிய பெர்சியர்களை பயன்படுத்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்போ நம்ம அந்த நேபுகாத் நேச்சர் கண்ட அந்த ஒரு தரிசனத்தை நாம் நினைவு கொண்டு வரலாம். ஒரு சிலையை அவர் பார்த்தார் இல்லையா? அந்த சிலை அப்படியே அவர் நேபுகாத் நேச்சர் நிக்கிற மாதிரி, அதுல தலையில ஒரு பொற்கிரீடம், அப்புறம் மார்பு பகுதி, அது வெள்ளி, அதுக்கப்புறம் பிரான்ஸ், அப்படியே கீழே கால் கால் அயன், அதுக்கப்புறம் அயன் அண்ட் கிளே, ஃபீட் அயன் அண்ட் கிளே. ஆனா இப்படி நிற்கும் போது ஒரு கல், கையினால் பெயர்க்கப்படாத கல். அப்ப ஹியூமன் ஹேண்ட்ஸ் எடுக்காத ஒரு கல்லுன்னு சொன்னா அப்ப அது எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து வருகிறது. அந்த கல் இந்த காலில் அடிக்கும் போது தடால்னு கீழே விழுந்துருது. The whole thing is destroyed. But when we see the type of the statue, இப்போ only one empire அப்படின்னா முழுசும் கோல்டா இருந்திருக்கும் இல்லையா? ஆனா தலை மாத்திரம் தான் கோல்டு. ஆனா செஸ்ட் பகுதி சில்வர்ல இருக்கு. And that தலை பகுதி represents the Babylonian Empire. The chest பகுதி represents the Medo-Persian Empire. So what does that show? This empire will be there, but this empire will be replaced by Medo-Persians. And that will be replaced by Greeks. That will be replaced by Romans. That will be replaced by the hand of God. So இப்படி நம்ம அதை அப்படியே நம்ம அழகா அந்த சிலையின் மூலமாக தானியேல் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு விளக்கம் சொல்வதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல எல்லாம் நாம தானியேலுடைய விளக்கங்களை நாம் பார்க்கிறோம். தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. சோ இதேதான் இங்க இப்ப நடக்க போகுது. He is going to destroy the Babylonian Empire. So he gives this as a warning to the Babylonians. அது எப்ப கொடுக்கிறாரு? 100 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு சிலையா நிக்கிறதுக்கே முன்பாக அந்த தீர்க்க தரிசனத்தை ஏசாயா அவர்களுக்கு சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். சரி, இந்த வசனத்தோட நாம் அதை நிறுத்துவோம். ஏன்னா அடுத்த பகுதி இன்னும் கொஞ்சம் டீப்பரா போகுது. டே ஆஃப் த லார்டு, கர்த்தர் வருகிறார், இதெல்லாம் இருக்கு. சோ நம்ம இதோட நம்ம நிறுத்திக்குவோம். அந்த 4ஆம் வசனத்திலையும் இதுதான் பார்க்கிறோம். அதாவது திரளான ஜனங்கள் இறைச்சலோடு யுத்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தர் யுத்த இராணுவத்தை நக்கம் பார்க்கிறார். சோ இந்த ஒரு சூழ்நிலை அந்த பாபிலோனுக்கு ஏற்பட கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசி 100 வருஷத்துக்கு முன்பாக அதை விளக்கி இருக்கிறார் என்பதை நாம் நம்ம இந்த அதிகாரத்துக்காக அடுத்த வாரம் கடந்து இன்னும் கொஞ்சம் டீப்பரா நல்லதாகவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையை நாங்கள் எப்படி செய்வது, எதற்காக செய்வது, எந்த நிலையில் செய்வது என்பதை நீர் எங்களுக்கு விளக்கி காண்பித்தீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எதற்காக அப்படி ஆராதிக்க வேண்டும் என்றும் நீர் எங்களுக்கு அதில் இருக்கிற நோக்கத்தையும் எங்களுக்கு தெரிவித்தீர். உண்மை ஆராதிக்கிறது ஒன்று, உண்மையின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அனுபவங்களை மற்றவர்களுக்கு சாட்சியாய் அறிவிப்பதும் வாழ்வதும்
சொல்லி எனக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்து. இதோ இந்த 13ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாபிலோனை குறித்த ஆண்டவரே இந்த பாரத்துக்காக உடைய பாதத்துல வருகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. ஒரு காலம் வரும், அதை கர்த்தர் நியாயம் தீர்ப்பீர், எல்லாவற்றையும் நீர் அழைப்பீர், எல்லாவற்றுக்கும் எல்லா துர்ச்செய்கைகளுக்கும் கணக்கு கேட்பீர் என்பதை நிச்சயப்படுத்தி ஆண்டவரே இந்த முதல் 2-3 வசனங்களில நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர். இன்றைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய இவ்விதமான இந்த ஆவி துர்க்குணம் நிறைந்த மக்கள், ஆண்டவரே டீவியேட் பண்ணக்கூடிய சபையை திசை திருப்புகிற ஆவியை உடைய மனுஷர்கள் இன்றைக்கும் இருப்பதை நாங்கள் உணர்ந்து எச்சரிக்கையோடு எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருந்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை சந்திங்க. சிலர் வரல சுவாமி, சரீர சுகவீனமோ பலவீனமோ தெரியல, நீர் கூட இருந்து அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல சுகம் பலன் தந்து அடுத்த வாரத்துல நாங்க எல்லாருமா ஒரு சேர்ந்து ஆண்டவரே நாங்க ஆராதிக்க, தியானிக்க எங்களுக்கு நீர் திருப்பத்தாங்க. எங்களை நாங்க தாழ்த்தி உடைய கரத்துல கொடுக்குறோம், ஒரு பெற்றுக்கொள்ளப்படும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். Thank you, Annie. Thank you, everyone. Thank you. God bless you. Thank you, ma'am.